இடங்கள்ல ஈகோ தான் பிரிடாமினண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு படத்துல தலைகணத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் 100 அளவுதான் வித்தியாசம் தான் சொல்லுவாங்க. சோ அதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன சார்? ஈகோ அப்படின்னா என்னன்னா திமிருன்னு அர்த்தம் கிடையாது, நான் என்கின்ற தன்மைன்னு அர்த்தம். ஆனால் ஈகோ எப்படி இருக்குன்னா காலுக்கு கீழே இருக்கணும், கருணை தலைக்கு மேல இருக்கணும். ரொம்ப டார்ச்சர் பண்றான்னு வச்சுக்கோங்க, ஈகோ தலைக்கு மேல போயிருக்கணும், கருணை காலுக்கு கீழே. சில இடங்களில் சில பகட்டுத்தன்மை அவசியம். அவையாரே சொல்றாங்க, விறகர் இருவர் புகையிடவே வேண்டும், விரல்கள் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் வித்தை நஞ்சேனும் வேண்டேனும் நன்று. இதுக்கு என்ன அர்த்தம்னா நல்லா பில்டப் பண்ணி இல்லைன்னா அந்த உலகம் மதிக்காதுன்றாங்க. எப்பேற்பட்ட ஞானியாக நீ இருந்தாலும் சரி, இந்த உலகத்துடன் ஒத்து வாழ்வது எப்படி என்று தெரியவில்லை என்றால், இந்த உலகத்திற்கு தகுந்தாற் போல அப்டேட்டடா நீ இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் இருந்து தூக்கி வீசப்படுவாங்க. எதுக்கு எனக்கு ஈகோ வருது தெரிஞ்சு நான் அந்த ஈகோவை காட்டணும். which means you should know how to handle your ego. அது ஜோக்கர் கார்டு மாதிரி வேணும்னா வச்சுக்கணும், வேணும்னா மறைச்சு வச்சுக்கணும்.